நமச்சிவாய வாழ்க. கொள்ளிட கரையோரம் ஆற்று ஃபுல்லாக வெள்ளம் போனப்ப இந்த வேப்ப மரத்தில் நான் தான் கருமாறி வந்திருக்கேன், நான் இங்கே தான் குடியிருக்கிறேன், எனக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க, நான் இங்கே தான் குடியிருந்து வர மக்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்குறேன், கேட்குறவங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கருமாரியம்மன் இந்த வேப்ப மரத்தில் தாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த அம்மா கஷ்டப்பட்டு ஒரு கோவில் உருவாக்கியிருக்காங்க. கட்டுனாங்களை தவிர அவங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ண பூர்த்தி பண்ண வழி தெரியல. அதனால் இந்த ஆலயத்தை எடுத்து இப்போ நம்ம திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலய திருப்பணிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கும்பாபிஷேக தேதி வைக்கல, இப்போ தான் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இனிமேல் கும்பாபிஷேக தேதி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் மேலே சிற்பங்கள்லாம் போடணும், பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் சுவாமி சிலைகள்லாம் கிடையாது, சுவாமி சிலைகள், விநாயகர், முருகன், கருமாரியம்மன் சிலைகள் வாங்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகள் பண்ணுங்கள். இந்த கோவிலில் ஒரு விளக்கு எறிட்டோம். இந்த கோவிலில் ஒரு விளக்கு எறிஞ்சால் உங்கள் குடியூரில் விளக்கு எரியும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆலய திருப்பணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கும்பாபிஷேக தேதி வச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் திருப்பணிக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிதம்பரம். நமச்சிவாய வாழ்க. கொள்ளிட கரையோரம் ஆற்று ஃபுல்லாக வெள்ளம் போன